கன்னிராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக சேரங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க. மனசில் தோன்றதை அப்படியே செய்கிறவங்க. கன்னிராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக உயிரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அப்பாவியாக தெரிவாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப புத்திசாலிக்காரங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக, அதாவது அது கணவனாகவோ மனைவியாகவோ இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. கன்னிராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறானா அவன் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், அவன் வாழ்க்கையில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படிங்க நம்ம சொல்லுவோம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நீங்கள் எதையுமே ஓப்பனாக பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, எந்த பக்கம் நாயம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே குரல் கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படியே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும். பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை உடனே நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நிலையாக கையில் நிற்க மாட்டேங்குது. பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான். பணத்தை பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தீந்துரும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் கன்னிராசிக்கு நல்ல அதிர்ஷ்டமலை ராஜயோகம் எல்லாமே கிடைக்க போகுது. அது என்ன சாமி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கூட நட்பாக ஈஸியாக பழகிடுவாங்க. பேச்சு திறமையால் எல்லோரையுமே தன்மையப்படுத்தக்கூடிய நபர்களாக கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் தவறான புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் திருந்தி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி நிற்க போகிறாங்க. கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக ஏமாற்றிக்கிட்டு தராமல் இருந்தவங்க உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு விசேஷமே கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு வீட்டில் விசேஷமே நடக்காமல் இருந்திருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கூடிய விரைவில் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எது எப்படியோ, ஆனால் நீங்கள் பொறுப்புடன் பேச்சில் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களில். இனி வரக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. உங்கள் நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையுமே எதையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க. அது பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு ஜுவல் வாங்குறீங்க, அந்த மாதிரி பணம் பொருள் சார்ந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அவங்க என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே, என்னதான் முக்கியமான சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே எதையுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட மட்டுமே அதை ஷேர் பண்ணிங்க. ஏன்னா வெளிநபர் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அதிகமாக பொறாமை உங்கள் மீது பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்களே உங்கள் மீது பொறாமைப்பட்டு புரளி பேசிக்கிட்டு தான் பெரும்பாலும் இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் வருமானம் 2 மடங்காக வரப்போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை.
குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், 3 வருஷமாக ஒரு கேஸ் போட்டு ரொம்பவே வந்து இழுவையாக போயிட்டு இருக்குது, வாய்தா மேலே வாய்தா வருது, 8 வருஷமாக கேஸ் நடக்குது, 10 வருஷமாக கேஸ் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி வெற்றியாக மாறும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தானாக தேடி வந்து சேரும். கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய இனி அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் யாருமே இவங்களுக்கு அந்த பாசத்தையோ அன்பையோ திருப்பி காட்டுறதில்ல. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு தான் வந்து கன்னிராசிக்காரங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறீங்க தான் வந்து கன்னிராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எதையுமே வந்து தடைகளோடையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி முதலே உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே அந்த 3வது நபர். அந்த 3வது நபர் தலையிடாமல் உங்கள் வாழ்க்கை குடும்பத்தில் பார்த்துக்குங்க. யார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பெண்ணினுடைய அம்மா அப்பா அல்லது ஆணினுடைய அம்மா அப்பா இவங்க வந்து தலையிடும் போது அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்களே 4 செவத்துக்களை வச்சு பேசி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. குடும்பம் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு நடத்தலாம். இல்லை அவங்க உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் போது அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே முடிய போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டே நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதற்காக கடன் கன்னிராசிக்காரங்க நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்னிராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 3 லட்சத்துக்கு கம்மியாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க ஆசைப்படுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கலில் நிம்மதி இல்லாமல் கொண்டு வந்து விட்டுருது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவர்களோட கம்பேர் பண்ணுறாங்க. எதிர்த்து வீட்டுக்காரண்ட கார் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரண்ட கார் இருக்குது, ஏன்ட்ட வந்து கார் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணியே வந்து நான் அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்த்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வ இருப்பாங்க. ஒரு நல்ல சேலரி 1 லேக் பக்கத்தில் வாங்குவாங்க. உங்களுடைய சம்பளம் ஒரு 30,000 25,000 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி தான் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து மன உளைச்சல் ஆகுறீங்க. அந்த மாதிரி யாருமே பார்க்காதீங்க. உங்களோட தேவைக்கு என்னமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க. கார் ரொம்பவே வந்து அத்தியாவசியம், தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது நீங்கள் கார் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இதுக்காகவே வந்து ஒரு கௌரவத்துக்காக நான் வந்து கார் வாங்குறேன் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய தவறு. அது நிறைய கடன் பிரச்சனையும் சுமையும் கொண்டாந்து உங்கள் வீட்டில் விட்டுரும். அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு 10 மட்டம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த செயலை வந்து அடுத்து நீங்கள் செய்ய தொடங்குங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்து 10வது 11வது 12ஆம் வகுப்பு அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க வீட்டில் ஹாஸ்பிட்டல் செலவுக்குனே மாதம் ஒரு 5,000 10,000 தனியாகவே ஒதுக்கி வைக்கிறதா இருக்குது. அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா சரி, வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா சரி. ஆனால் ஹாஸ்பிட்டல் மாதம் 10,000 சம்பாதிக்கிற பாதி பங்கை வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு எல்லாமே வந்து குறைய போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் விரைவில் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப வளமாக மாறும்.
கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் அவங்க ஒன்று நினைப்பாங்க, ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் வந்து அதிகமாக ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கன்னிராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் எப்பவுமே நினைப்பாங்க. ஆனால் என்ன இவங்களுக்கு மட்டும்தான் இவங்க என்னதான் வந்து நல்லவர்களாக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கடந்த ஆண்டு எப்படியோ போயிட்டு போகுது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகவும் வந்து அற்புதமான நாட்களாக வந்து அமைஞ்சிருக்குது. சனி பெயர்ச்சி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுனால ரொம்ப 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 அபரிவிதமான வளர்ச்சி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது.